யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். வழக்கம் போல் முழு ஆதாரத்தோடு. யார் ராஜராஜன்? இதைத்தான் நான் தலைப்பில் போட்டிருக்கிறேன். கலைஞரா, எம்ஜிஆரா? இந்த ராஜராஜன்கிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தினது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக, ஆசிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, ஏன் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகளுக்கெல்லாம் முன்னோடியாகவும், ஆஸ்திரேலியா நாட்டில் முதலாக நாம் தான் அந்த நாட்டை கண்டுபிடித்தேன் என்று ஒரு மாலுமி சொல்லி இறங்கிய போது அந்த இடத்தில் அவன் கண்டுபிடிச்சதே என்ன தெரியுமா? தமிழ்நாட்டோட நாணய குவியல்களை அவன் கண்டுபிடிச்சான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் முகப்பு இருக்கு இல்லையா, அடையாள முகப்பு, அதை கண்டுபிடிச்சின்னா அப்போ ஆஸ்திரேலியாவை இந்த நவீன கால மாலுமிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் தமிழர்கள் வணிகம் செய்திய வரலாறு நம் இனத்திற்குத்தான் உண்டு. அப்படி ராஜராஜன் என்கின்ற பெயர் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிற காலகட்டத்தில், அதை எல்லோரும் உணர்ந்த காலத்தில், இந்தியா விடுதலை அடைந்த பிறகு, தமிழ்நாடு இந்திய நிலப்பரப்பில் ஒரு அங்கமாக உருப்பெற்ற பிறகு, ஆரிய நாகரிகத்தினை மெல்ல மெல்ல எதிர்த்து தமிழர் நாகரிகத்தினை முன்வைத்து அரசியலை முன்னெடுக்கிற பொழுது, தமிழ் மொழியினை முன்னெடுக்கிற பொழுது, திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தினை பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய பிறகு, தமிழர்கள் தமிழ் இதனுடைய மாண்பு என்ன, நாம் நம் பலத்தை இழந்து விட்டோம், அதை மீட்க வேண்டும் என்று தந்தை பெரியாரின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு களமாடிய பேரறிஞர் அண்ணாவின் வழிவந்த அந்த ஆட்சியோட தொகுப்பு தான் அதிமுக. அதில் தான் எம்ஜிஆர் வரார். அண்ணா உலகத்தமிழர் மாநாடு நடத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த கவிஞர்கள், பழங்கால கவிஞர்களிலிருந்து, ஏன் காப்பியங்களில் இருக்கக்கூடிய மாபெரும் கதாபாத்திரங்களான எழுதிய இளங்கோவடிகளுக்கும் கண்ணகிக்கும் சிலை வைத்து பெருமைப்பட்ட அந்த மகத்தான இயக்கத்தின் நீட்சியாக இருந்தது தான். அந்த வரிசையில் முதல்ல இந்த நாட்டை பெரிய அளவில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பெரிய வரிசையில் ராஜராஜன்கிற ஒரு பெயர் கொண்டு அது இன்றைக்கும் நிலைத்து நிற்கும், என்றைக்கும் நிலைத்து நிற்கும். இன்ட்ரோடக்ஷன், இவ்வளோ தூரம் பெரிய இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு? ஏன்னா அந்த ராஜராஜன்கிற பெயரில் ஒரு விருது கொடுத்தார். அந்த விருது கொடுத்தது யார்? எம்ஜிஆர். எப்போ? 1984ஆம் ஆண்டு. யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுகிற பொழுது, தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா தமிழ் பல்கலைக்கழகம், அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவன்கிற தகுதி எனக்கும் உண்டு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தான் தமிழில் நான் எம்ஏ பட்டம் பெற்றேன். அப்படி ஒரு அந்த முக்கியமான அந்த தமிழை முன்னெடுத்து வைக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இணைந்து தமிழ் கவிஞர்களை போற்றுகிற வகையில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதர்களுக்கு அன்றைக்கு தொகைக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு இந்தியாவிலே யாருக்கும் கொடுத்தது கிடையாது. பாரத ரத்னா விருது கூட அந்த மதிப்பு கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கொடுக்க வேண்டும் சொல்லி எம்ஜிஆர் உருவாக்குறார். அதை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ள வருது. அப்படி முதலாக கொடுக்கக்கூடிய அந்த பரிசினை, அதை பெறக்கூடிய முதல் தகுதி யாருக்கு இருக்கணும்னு சொல்லி அமைச்சரவை கூட்டம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். 500 பக்கங்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தின் ஆதாரத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் கிளைமாக்ஸில் சொல்ல போகிற விஷயம் வேறு. எம்ஜிஆர் உருவாக்கியதை கலைஞர் என்ன செய்தார், அதைத்தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமான செய்தி, இதை கொஞ்சம் கண்டிப்பாக கூர்மையாக கேளுங்க. அதில் சரி, ரைட்டு. ராஜராஜன் விருதை அறிவிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல நாவலர் உட்காந்துருக்கிறாரு. கேட்குறாங்க யாருக்கு கொடுக்குறலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு பேரை சொல்கிறார். அன்னைக்கு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியது, அது யார் என்று வெளியே சொல்லலை. ஒரு முக்கியமான கவிஞர். ஏன்னா ஆதாரம் இல்லாத நான் சொல்லி உங்களுக்கு அந்த இதில் இருக்கக்கூடாது இல்லையா, உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, மேபி அது கண்ணதாசனாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ நான் சொல்கிறத கவனித்து பாருங்கள். அவர் சொல்கிறதில்ல, புத்தகத்தில் எழுதியிருக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எழுதி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகில் அவர் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுகிறார். அவர் எழுதாத படங்களே இல்லை. அப்படிங்கிற லெவலில் அந்த கவிஞருக்கு இன்றைக்கு பொருளாதார உதவி எதுவும் தேவைப்படாது. ஆகையினால் நலிந்த கவிஞர்கள், பாடல் எழுத வாய்ப்பு இல்லாதவர்கள்,
புத்தகம் எழுதுவதற்கு முடியாத முதுமையினை பெற்றவர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆரோட நினைவை யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நான் கண்ணதாசனை நினச்சி பார்க்குறேன். கண்ணதாசன் சொல்லியிருக்காரானா இல்லை, இதில் இல்லை. ஆனால் கண்ணதாசனாகத்தான் இருக்கணும். அப்போது அவரை விட்டுட்டு ஒரு முதுபெரும் கவிஞருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எம்ஜிஆர் யோசிக்கிறார். அதுதான் எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியாது, எம்ஜிஆருக்கு பொருளாதாரம் புரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த காரணம் அதில். அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அப்படி செய்யலாம்னு அப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடும்போது எம்ஜிஆரே பரிந்துரைக்கிறார். அதை என்ன சொல்கிறார், அவர் என்ன இப்படி சொல்கிறாருங்கிறத அப்படியே சொல்லுது. அவர் கவியோகி சுத்தானந்த பாரதியாருங்கிறதுக்கு, அது யார் சுத்தானந்த, சினிமாவில் பாடல் எழுதிக்கிட்டு இருந்தவரா அவர், இல்லை மிகப்பெரிய புகழ் பெற்றவரா, யார் அவர்? அவரே சொல்கிறார் பாருங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவரும் பல காப்பியங்கள் கவிதைகள் படைத்தவரும் பாரதியாரின் நண்பருமான விக்டர் ஹியூகோ என்கின்ற பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய ஒரு கதையை மொழிபெயர்த்து ஏழை படும் பாடு என்று ஒரு படமாக உருவாக்கியார், நாவலை உருவாக்கி மக்களுக்கு பொது வழியில் வெளியிட்ட யாரும் அறியாத அந்த கவிஞருக்கு நம் மூலமாக ராஜராஜன் விருது அறிவிக்கப்படுகிறது மூலமாக அவர் இந்த தமிழ் உலகத்திற்கு வெளியே தெரிய வருவார். அவர் யார் என்று தெரியப்படும். அவருக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒன்று எம்ஜிஆர் சொன்ன பிறகு எதுவும் மாற்றம் இருக்குமா? அது தகுதியான ஆளை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அந்த முதல் விருதை கொடுக்கறதுக்கு கொடுத்தாங்க. ராஜராஜன் விருது கொடுத்து அந்த வயதான அந்த அவர் யார், நீங்கள் இதில் போட்டால் கிடைக்கும், புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அவருடைய படத்தை பார்க்கணுன்னா பாருங்கள், இதுதான் படம். அந்த செய்தி அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த விருதை கொடுத்து 1 லட்ச ரூபா பெற்றிருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? சரி, அந்த ராஜராஜன் விருது அளிக்கப்பட்டது. ராஜராஜன் விருது கொடுப்பது நிறுத்தப்பட்டது. யாரால்? அதுதான். இதை பார்த்துட்டு யாரும் சண்டைக்கு கோபத்துக்கு எதுக்கும் வரக்கூடாது. உண்மையை உண்டபடி சொல்கிறேன். இதை மறுத்து பேசினால் அதை ஆதாரத்தோடு நானும் வெளியிடுகிறேன். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். எல்லோரையும் விட, யாரையும் விட தமிழ் உணர்வில், தமிழ்நாட்டு உணர்வில், தமிழர்களின் உணர்வில், தமிழர் வாழ்வின் மறுமலர்ச்சிக்கான உறவில் எந்த விதத்திலும் ஊசி முனையளவோடு குறைத்து மதிப்பிட முடியாத ஆள் தான் நானும் அப்படி சொல்கிறேன். அதை கலைஞர் எப்படி காலி செய்தார் அதைத்தான் முதலே சொல்கிறேன். சரி, இந்த விருதை எப்படி வாங்கினாங்க, யார் யார் வாங்கினா? 1984 கொடுக்கும்போது சுத்தானந்த பாரதியார் வாங்கிட்டார். அதுக்கடுத்து யார் வாங்கினார்னா கோவி மணிசேகரன் வாங்குகிறார். அடுத்த ஆண்டுகளில், அதுக்கு அடுத்த ஆண்டுகளில் யார் வாங்குறாரு? ஜெயகாந்தன் வாங்குகிறார். அடுத்து யார் வாங்குறா? ரொம்ப முக்கியமானது, யாரும் நினச்சி பார்க்க முடியாது, சுரதா வாங்குகிறார். சுப்புரத்தினம் தாசன் சுரதா அவர் வாங்குகிறார். இதில் தான் ஒரு கிளைமாக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து யார் வாங்குறா? முக்கியமானது பாலமுருகன் வாங்குகிறார். அடுத்து யார்? நம்மால் கலைஞர் வாங்குகிறார். கலைஞருக்கு கொடுத்தது யார்? அவரே கொடுத்துக்கிட்டார். என்ன நடந்தது பார்க்கலாம். இப்போ இந்த ஆளுகளுக்கு வரிசையாக கொடுக்காங்கல்ல, 84க்கு பிறகு 85, 86, 87. இப்போ 87 எம்ஜிஆர் இறந்துடுறார். சரியா? எம்ஜிஆர் இறந்து போயிடுறார், முடியலை. இப்போ ஆள் வெளியே வராங்க. இப்போ சுரதாவுக்கு பரிசை கொடுத்தாச்சு. சுரதா போய் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதா அம்மாட்ட சுரதா விருது வாங்குறாரு. ஜெயலலிதா கிட்ட இருந்து அழைப்பு வருது, அந்த அம்மா கிட்ட இருந்து அழைப்பு வருது. அழைப்பு வந்து நீங்கள் அதிமுக சார்பில் ஜெயலலிதா கையால் நீங்கள் ராஜராஜன் விருது வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லியிருக்காரு, சுரதா சொல்லியிருக்காரு கலைஞர்கிட்ட, அது செய்தி இருக்கும், பார்த்தவங்கள இருக்கும், ஆனந்த விகடன் பதிவு, இது நானா சொல்லலை, விகடன் கட்டுரையாகவே தீட்டியிருக்கிறது. சுரதா யார்? மாபெரும் கவிஞர். நீங்கள் எல்லா இடங்கள்லேருந்து அவருக்கு அடையாளம் சொல்லணும் நமக்கு அவசியம் இல்லை. சுப்பு ரத்னதாசன். அப்போ சுப்புக்கு சூனா புள்ளி, ரத்னத்துக்கு ராணா புள்ளி, தாசனுக்கு தாவண்ணா புள்ளி அப்படின்னு வச்சு சு புள்ளி ரா புள்ளி தா புள்ளி சு ரா தா அப்படின்னு சுருக்கமாக எழுதினேன். அப்புறம் அந்த புள்ளிகளெல்லாம் உருவிட்டு சுரதான்னு என் பேர் நினச்சிருச்சு, அதனால் அப்படி இருக்கேன். சரி, விருதை வாங்கின பிறகு கலைஞர் வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல, கூப்பிட்டு அனுப்புனாரே போவோன்னு போனால் ரொம்ப வருத்தப்பட்டு, நீங்கள் போய் இப்படி இந்த விருதை அந்த அம்மா கையால் நீங்கள் வாங்கலாமா, இது நல்லாவா இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு.
அப்போ சுரதா சொன்னதாக பதிவு என்னென்னா, ஒன்றும் இல்லை, இதே பரிசை விட 1 லட்சம் ரூபாய் அதிகமாகவும் தாமிர பட்டயத்தை உருவாக்கியும் கருணாநிதியாகிய கலைஞர் எனக்கு கொடுத்தால் இந்த பட்டத்தை நான் போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்று நீ செய்யணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். கொடுக்குறவங்கள போய் நீ வாங்காத, நீ எப்படி வாங்கலன்னு எப்படி சொல்லலாம் என்று சொன்னதாக ஆனந்த விகடனோட பதிவு இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம், ரைட்டு இருக்கலாம், பதிவாகவும் இருக்கிறது. சரி, அதுக்கடுத்து என்ன செய்கிறார்? கலைஞர் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ராஜராஜன் விருதை கலைஞர் கருணாநிதிக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி யார் எழுதுகிறா? திமுக கவர்மெண்ட்டே எழுதுது. அந்த விருதை யார் கொடுக்குறா? கலைஞரே கொடுக்குறாரு. அந்த விருதை யார் வாங்கிக்கிடுதா? கலைஞர் கருணாநிதியே வாங்கிக்கிறார். இதை சொன்னால் எல்லாம் கோபத்துக்கு வருவாங்க. நீங்கள் கலைஞர் கருணாநிதி என்கின்ற நபர் ராஜராஜன் விருதால் அறிவிக்கப்படக்கூடிய ஆளா? நீங்கள் விருதினை கொடுக்கக்கூடிய தகுதியில் படைத்த இடத்துல நீங்கள் இருக்கிற ஆள். 1000 கதைகளையும் காப்பியங்களையும் படைக்கிற ஆள் நீங்கள். உங்கள்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குது, வசனம் எழுதக்கூடிய திறமை இருக்குது. அப்போ அந்த தகுதிக்கு திறமையானவர் நீங்கள் இல்லையாங்கிறத நாங்கள் சொல்கிறதா நினைக்கக்கூடாது. அதை நீங்களே கொடுத்து நீங்களே பெற்று கடைசி விருதாக கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அந்த விருதவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எம்ஜிஆர் கொடுத்தாங்க. இன்றைக்கி பல பெயர்களில் விருது வழங்கப்படுகிறது. பாவேந்தர் பெயரிலிருந்து, தந்தை பெரியார் பெயரிலிருந்து, பேரறிஞர் அண்ணாவின் பெயரிலிருந்து விருது வழங்கப்படுகிறது. ஆனால் என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு வரியை நான் சொல்கிறேன். எந்த ஒரு செய்தியையும் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்திற்கான செய்தியாகத்தான் நீங்கள் பார்க்கணும். அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கும். இன்றைக்கி சத்துணவை பற்றி யாராவது நினச்சி பாருங்கள், எதாவது நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. அதை காரியமாக இருக்குமா? இதெல்லாம் சோத்துக்காயா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா 50 ஆண்டு காலம் தள்ளி இங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. நீங்கள் அன்னைக்கு 1 லட்சம் ரூபா அறிவித்து கவிஞர்களை போற்றிய அந்த மாபெரும் தலைவன் உருவாக்கிய பரிசினை தனக்கே அறிவித்து தானே வாங்கிட்டோம். அப்போ எம்ஜிஆருக்கு அந்த தகுதி இல்லையா? அதை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.